இவன் என்ன இங்கே நிற்கிறா? இவளுக்கு எத்தனை முறை சொல்கிறது, இவளை நான் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லியிருந்தேனே. இவளுக்கு என் மேலே இருக்கிற பயம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் என் பேச்சை மீறி கூட இப்படி அங்கே இங்கேன்னு வீட்டுக்குள்ளே சுற்றின்னு இருக்கா. இவ அன்னிக்காரி வந்து இவளை பற்றி என்ன நம்ம சொன்னாலே, இவகிட்ட விசாரிக்கலாம். என்ன இந்த பக்கம்? இல்லை, மேலே ரூமில் தண்ணி தீந்துருச்சு, அதான் ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணி எடுக்கலான்னு வந்தேன். ஓஹோ, மேடம் ஃப்ரிட்ஜ் தண்ணியை விட்டால் வேறு தண்ணியை குடிக்கவே மாட்டிங்களோ? உன் முகத்துக்கு ஃப்ரிட்ஜ் தண்ணி வேறு கேட்குதா? இதெல்லாம் உங்கள் வீட்டில் பார்த்துருப்பியா நீ? எனக்கு இல்லை, அவருக்கு. அவர் ஃப்ரிட்ஜ் தண்ணி வேணும்னு கேட்டார், அதான். அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், எனக்கு புதுசு இல்லை. ஓஹோ, இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்குன்னு இப்போ சொல்லி காமிக்கிறியா? என் பேரனோட பேரை சொல்லி எல்லாத்தையும் நல்லா அனுபவிக்கிறல்ல. நீங்கள் கேட்டதுக்கான பதிலை சொன்னேன், நான் எந்த விதத்துலேயும் உங்களை எதிர்த்து பேசலை. என்ன புத்திசாலித்தனமாக பேசுகிறதா நினப்போ? அது இருக்கட்டும், உன்கிட்ட நான் ஒரு 2-3 கேள்வி கேட்கணுன்னு இருந்தேன், நீ ஏன் மாட்டிக்கிட்ட? உனக்கு குழந்தை பெற்றுக்கிற தகுதி இல்லையாமே, ஆமாவா? அது மட்டும் இல்லை, உன்னால தான் உன் புருஷன் இறந்து போயிட்டானாமே, ஏன்னா உன் ஜாதகமே சரியில்லையாமே. இங்கே பாருங்க பாட்டி, உங்களுக்கு என் மேலே என்ன கோவம் வேணாலும் இருக்கட்டும், அதுக்குன்னு இப்படி அபாண்டமாக என் மேலே பழிய போடுவீங்க. என்னது பாட்டியா? வாயை மூடுடி. யாருக்கு? யாருடி பாட்டி? கண்டவாலாம் என்ன சொந்தம் கொண்டாட என்னை என்ன நினச்சிட்ட? இந்த ஆண்டாளை யாருன்னு நினச்சடி? என் பேரனை கட்டிட்டதால நீ எனக்கு பேத்தி ஆகிடுவியா? அதுக்கு ஒரு தகுதி தரம் வேண்டாம்? சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் இறந்துட்டப்புறம் இந்த தகுதி தரலாம் உங்கள் கூட வருமா? இல்லை இந்த சொத்து ஆஸ்தி அந்தஸ்து இதெல்லாம் உங்கள் கூட வருமா? நீங்கள் செய்கிற 4 நல்ல விஷயந்தான் உங்கள் கூட வரும். பணக்காரங்களாக இருந்துட்டால் மட்டும் போதாது, அதுக்கேற்ற குணம் இருக்கணும். அவருக்கு நீங்கள் எப்படி பாட்டியாக இருக்கிறீங்கன்னு தான் எனக்கே சுத்தமாக புரியல. அவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் கூட உங்ககிட்ட இல்லை. ஓஹோ, அப்போனா நான் செத்துறணும்னு ஆசைப்பட்றேன், அப்படி தானே? என்னடி நல்ல குணம்? என்ன நல்ல குணம்? யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும், நீ எனக்கு பாடம் எடுக்க வேண்டாம். உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், என் கண்ணு முன்னாடி நான் இருக்கிற இடத்துக்கு வரக்கூடாதுன்னு. அதை மீறியும் வரேன்னா அப்போ உனக்கு என் மேலே இருக்கிற பயம் போயிடுச்சு, அப்படி தானே? என்னை நீ அவ்வளோ மட்டமாக நினச்சிருக்க, அதானே? இங்கே பாருங்க, நான் யாரையும் அந்த மாதிரியெல்லாம் நினைக்கிறதில்ல. இன்னும் என்ன எங்கள் வீட்டில் அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கலை, என்னை நல்லா தான் வளர்த்துருக்காங்க. அதால தான் நீங்கள் என்ன பேசினாலும் நான் வாயை மூடிட்டு கேட்டுன்னு இருக்கேன். ஏன்னா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்னு எங்கள் வீட்டில் எனக்கு சொல்லி வளர்த்துருக்காங்க. ஆமாம் ஆமாம், ரொம்ப நல்ல வளர்ப்பு தான். அதான் நீ வீட்டை விட்டு ஓடி வந்தப்போ ஒரு நாய் கூட உன் வீட்டிலேருந்து வந்து உன்னை பார்க்கலையே, அதிலேயே தெரியலையே உன் வளர்ப்பு என்னன்னு. இங்கே பாருங்கள், என்ன வேணால் பேசுங்க, ஆனால் என் வீட்டில் இருக்கிறவங்கள பேசுகிறதுக்கான எந்த உரிமையும் உங்களுக்கு இல்லை. இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் உங்கள் பேரன்தான். உங்கள் பேரனால தான் இன்றைக்கி நான் இங்கே வந்து நின்றுருக்கேன். அப்படி நீங்கள் ஏதாவது திட்டணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பேரனை திட்டுங்க, உங்கள் பேரங்கிட்ட போய் கேட்டுக்கங்க. பணம் இருக்குதுன்றதுக்காக அப்பாவிங்க மேலெல்லாம் இப்படி அபாண்டமாக பழிய போடாதீங்க. பணத்தால் எல்லாமே சாதிச்சிடலான்னு நினைக்காதீங்க, அது ஒரு நாளும் நடக்காது. எப்படி ஊமை மாதிரி இருந்துக்கிட்டு என்னெல்லாம் பேசுகிற நீ? அப்போனா உன் மனசில் என்னை பற்றி என்னெல்லாம் நினச்சிருப்ப. வரட்டும், இன்றைக்கி என் பேரன் வரட்டும், 2ல் 1 முடிவு கட்டுறேன். எப்படியாப்பட்ட குடும்பம் என் குடும்பம். என் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒருத்தி வந்து சேர்ந்து என் குடும்ப பேரையே கெடுத்துட்டா. எல்லாருக்கும் என்னை பார்த்தா இளக்காரமாக இருக்குது. இருக்கட்டும், இவளையும் ஒரு வழி பண்ணாமல் விடக்கூடாது. வயசு தான் ஆயிருக்கே தவிர கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லை. என்னெல்லாம் பேசுகிறாங்க? பணம் வச்சுருந்தா என்ன வேணால் பேசலாமா? பணம் இருந்தால் எப்படி வேணால் நடந்துக்கலாமா? ஸ்ரீ, வீட்டில் தனியாக இருக்கியா? ஏன் நீ அம்மா கூட போகல? அவங்க மட்டுமா போனாங்க? இல்லைங்க, நான் வீட்டில் தனியாக இல்லையே. யார் சொன்னால் நான் தனியாக இருக்கேன்னு? பாட்டி இருக்காங்க, அந்த பெரிய பாட்டி, அருணா ஆண்டி, வேலை செய்கிற அக்கா, எல்லாரும் இருக்காங்களே. எல்லாரும் இருக்காங்க, சரி. நீ ஏன் அம்மா கூட ஷாப்பிங் போல? கிருத்திகா போயிருக்கா தானே? அவ கூட நீயும் போயிருக்கலாமே. இல்லைங்க, எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சா, அதான் நான் போகல. சும்மா சொல்லாத ஸ்ரீ, உனக்கு ஷாப்பிங் போகிறது எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ஏன் அவாய்ட் பண்ணுற? ஐயோ நிஜமாக தான் டயர்டாக இருந்துச்சுன்னு சொன்னல. அதுவும் இல்லாமல் வாமிட்டு தானே ஆயிடுச்சுன்னா அதான் என்னால் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல,
அதான் அத்தியவே அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துன்னு வர சொல்லியிருக்கனே. நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு புரியாம இல்லை. ஏன் இப்படி தள்ளி நிக்கிற? இது உனக்கான ஃபங்க்ஷன் தானே. கிருத்திகா போயிருக்கா இல்லை, அவ கூட போயிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே உனக்கு டயர்டா இருந்தாலும் என் அம்மா உன்ன ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் ஏன் நீ போல? இல்லைங்க. இங்க பாரு ஸ்ரீ, இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ தள்ளி நிக்கிறது நல்லதுக்கு இல்லை. இந்த வீட்டோட மூத்த மருமக, எனக்கு என்ன மரியாதை இருக்கோ அதே மரியாதை உனக்கும் கிடைக்கணும்னு நான் விரும்புறேன். நான் விரும்புறது தப்பா? இல்லை. அப்புறமா என்ன? ஏன் நீ எதுலையுமே கலந்துக்க மாட்டேன்ற? ஏன் உனக்கு இங்க இருக்க பிடிக்கலையா? உன் மனசுல என்ன இருக்கு தெளிவா சொல்லு. இந்த மாதிரி நேரத்துலலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, டிப்ரெஸ்டா இருக்கக்கூடாது. கிருத்திகா பாரு எப்படி இருந்தா, இப்போ அவளையே அவ மாத்திக்கிட்டு சந்தோஷமா இருக்கா. ஆனா நீ ஏன் சேஞ்ச் ஆக மாட்டேன்ற? அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைங்க. என்னால் தான் இங்கே யார் கூடயும் ஒட்ட முடியல. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொல்ற நீ? கொஞ்ச நாள் நல்லா இருக்கு, கொஞ்ச நாள் பார்த்தா அப்செட் ஆன மாதிரி இருக்கு. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இந்த விளக்காப்பு செய்யறது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னா ஓப்பனா சொல்லு. செய்ய வேண்டாம், உனக்கும் செய்ய வேண்டாம், கிருத்திகாக்கும் செய்ய வேண்டாம். ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. என்னால் எதுக்கு அவளுக்கு தடை வரணும்? வேண்டாம் வேண்டாம், செய்யுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறமா ஏன் நம்ம என்ன செஞ்சாலும் நீ சந்தோஷப்பட மாட்டேன்ற? தள்ளி நிக்கிற. இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி பண்ற. எனக்கு பயமாக இருக்குங்க. பயமா? என்ன பயம்? ஹெல்த் வைஸ் எல்லாம் ஓகே தானே? அப்புறமா என்ன பயம்? இந்த மாதிரி எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணால் எந்த பொண்ணு தான் வேண்டான்னு சொல்வா? எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் எனக்கும் ஆசை இருக்குது. ஆனால் அந்த பெரிய பாட்டியை நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்குது. அந்த பாட்டியை நினைச்சு நீ பயப்படுறியா? ஏன்? உன்னை ஏதாவது செஞ்சிருவாங்கன்னா? நீங்கள் இருக்கும்போது அந்த பயம்லாம் இல்லை. ஆனால் எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திடுறாங்களே, அதான் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. எங்கள் அப்பாவை கூட இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வர வேண்டாம்னு சொல்லலான்னு இருக்கேன். என்ன அவமானப்படுத்தினா கூட என்னால் தாங்கிக்க முடியும். ஆனால் என் அப்பாவை அவங்க ஏன் அவமானப்படுத்தணும்? அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை இல்லை. ஐயோ ஸ்ரீ, இவ்வளவு தானே உன் பிரச்சனை? இதை நீ என்கிட்ட ஓப்பனா சொல்லியிருக்கலாமே. நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸ்ரீ, இதெல்லாம் ஏன் மறைச்சு வைக்கிற? உன் மனசுல என்ன இருக்கோ அதை என்கிட்ட சொல்லு. அதுக்கு தானே நான் இருக்கேன். எல்லாத்தையும் உன் மனசுலயே புதைச்சு வச்சு என்னத்தை சாதிக்க போற? உடம்பு தான் கெடும், ஸ்ட்ரெஸ் ஆகும், தேவையில்லாத பிரச்சனைங்க வரும். நம்ம பாப்பாவை நினைச்சு பார்த்தியா? எதுவா இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ண. இது நீ நினைச்சு இவ்வளவு நாள் பயந்துருப்ப. எனக்கு தெரியாம. என்ன ஸ்ரீ, நான் இருந்து கூட உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமையில என்ன கொண்டு வந்து நிறுத்துறியே. எனக்கு இதை நினைச்சு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? உனக்கு என்ன யாரும் இல்லையா? கட்டின புருஷன் கல்லு மாதிரி இருக்கண்டி, என்கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணிக்காம? அதுக்கு இல்லை, உங்களுக்கும் ஆஃபீஸில் ஏகப்பட்ட பிரச்சனை, டென்ஷன். அதில் இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னு தான் நான் எதுவும் சொல்லலை. ம், சொல்லாம ஏதாவது பிரச்சனையை இழுத்து விட்டுக்கோ. அதுதானே பண்ணுவேன் லாஸ்ட்ல. சரி சொல்லு, உனக்கு எந்த மாதிரி புடவை வேணும்? நம்ம 2 பேரும் இப்போ ஷாப்பிங் போகிறோம். இப்போ வா. ம், இப்போதான். வேண்டாம் வேண்டாம், நான் அத்தையை எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேனே, அப்புறமா அவங்க தப்பாக நினைப்பாங்கல்ல. நான் கிஃப்டா கொடுக்குறேன்டி. சாரி எல்லாம் கொடுக்காதீங்க, வேற ஏதாச்சும் கொடுங்க. அத்தை மனசு கஷ்டப்படும். உன் அத்தை மனசு கஷ்டப்படலாம், இந்த அத்தா மனசு கஷ்டப்பட்டா உனக்கு பரவாயில்லையா? பரவாயில்ல. அடிப்பாவி. ஹே கனி, நெல்ல கொஞ்சம். என்ன அவாய்ட் பண்ணிட்டு போயின்னு இருக்க? இப்போ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணின்னு வரீங்க? உங்ககிட்ட நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் தானே, மறுபடியும் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. நான் எங்க உன்னை டிஸ்டர்ப் பண்ண? என்ன உன் பின்னாடியே வரேன்னு ஓவர சீன் போடுறியா? இதுதானே வேணான்றது. நான் உங்களை என் பின்னாடி வாங்கன்னு சொன்னேனா? நீ வர சொல்லலப்பா தாயே, நீ வர சொல்லல, நானே தான் வரேன். அப்படி வராதீங்க, உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? ஏன்னா என் ஃப்ரெண்டை ஏமாத்தினது உங்கள் ஃப்ரெண்டு தானே. அந்த புத்தி உங்களுக்கும் இல்லாமல் இருக்கும்னு நான் எப்படி நம்புறது? ஹேய், இது என்ன நியாயம்? அவன் ஏமாத்தினா அதுக்கு நான் என்ன செய்யறது? நானும் அவனே மாதிரியே இருப்பேன்னு எப்படி நம்பின நீ? யாருக்கு தெரியும், உங்களுக்கும் அதே புத்தி இருந்துச்சுன்னா என்னாலலாம் ஹாசினி மாதிரி தைரியமாக இருக்க முடியாது. எங்கள் வீட்டில் மட்டும் தெரிஞ்சிச்சு என்னை தொலைச்சிடுவாங்க. நீ ஏன் உன் ஃப்ரெண்டு மாதிரி ஆகணும்? நீ உன்ன மாதிரியே இரு. நீ ஹாசினியோட ஃப்ரெண்டுன்னு நான் உன்னை லவ் பண்ணல, நீ என்னோட மொழின்றதால லவ் பண்ற.
என்னது, உங்களோட மொழியா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஆமா, மொழி கனிமொழி தானே? அப்ப நீ என்னோட மொழி தான். இப்படியெல்லாம் பேசுனா நான் மயங்கிடுவேன்னு நினச்சிங்களா? தெரியுமா, நீ ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு தெரியும். நீ எப்படி பேசினாலும் மயங்க மாட்டேன்னு தெரியும். ஆனா என்ன செய்ய, நானும் ஒரு 2 3 லவ் டயலாக் சொன்னா தானே. எந்த டயலாகும் எனக்கு தேவையில்லை. இப்போ ஆளை விடுறீங்களா? இப்படி என்ன அவாய்ட் பண்ண நான் விட்டுருவேனா? நீ இப்படி அவாய்ட் பண்ண பண்ண எனக்கு உன் மேல லவ் இன்னும் அதிகமாக தான் ஆகுது. இப்படியே பண்ணிடுறேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் வீட்லயே வந்து உக்காந்துடுறேனா இல்லையான்னு பாரு. அப்படி மட்டும் ஏதாவது பண்ண நீங்க என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன, மேடம்க்கு கோவம்லாம் வருது? ஏன் எனக்கு கோவம் வரக்கூடாதா? வரலாம் வரலாம், நல்லா வரலாம். என் மேல மட்டும் தான் வரணும். ஏன்னா என் மேல உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இப்ப கூட பாரு, என்ன பிடிக்கல பிடிக்கலன்ற, ஆனா கூட நின்று என்கிட்ட பேசி எப்படி என்ன சைட் அடிக்கிற. ஆசைதான். இந்த மூஞ்சியை போய் சைட் அடிக்கிறாங்களா? மூஞ்ச பாரு. ஏமா, இந்த மூஞ்சிக்கு என்ன குறைச்சல்? இந்த மூஞ்சி பின்னாடி எத்தனை மூஞ்சி சுத்துது தெரியுமா? அப்பா, அந்த பின்னாடி சுத்துற மூஞ்சிக்கிட்டே போக வேண்டியது தானே. ஏன் பின்னாடி ஏன் சுத்துறீங்க? என்ன செய்ய, எனக்கு அந்த எல்லா மூஞ்சியை விட இந்த மூஞ்சி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. அப்புறம் நான் எங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன். என்னம்மா, ஆணிக்கிலேருந்து சொல்றேன்ற, ஆனா சொல்ற பாடே காணுமே. ஆமா, எங்க உன் ஃப்ரெண்டு காணோம்? பாரு, அவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி போட்டு இப்ப இவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம எவ்வளவு சண்டை போட்டாலும் அதே மாதிரி இருக்கும் நம்மளும். சீ போடா, உன்கிட்ட போய் பேசுறேன் பாரு உன்ன. ஏய் கனி, நில்லு. நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. ஏன்னு தான் தெரியல. அதான் நீ எவ்வளவு காரி துப்புனாலும் பின்னாடியே வரேன். இதென்ன, 2 பேரும் எந்த கோலத்துல வந்திருக்காங்க? அத்தை, இத்தனை மாசம் ஆச்சு, என்னமோ நீங்க மனசு மாறாம இருக்கீங்க. அவர் மேல நீங்க வச்ச அன்பு அவ்வளவுதானா? உங்க பையனுக்காக உங்க ஈகோவை உங்களால விட்டு கொடுக்க முடியல, அப்படிதானே? இன்னைக்கு தான் எனக்கு வளகாப்பு முடிஞ்ச கையோட இங்க வந்துன்னு இருக்கேன். இப்பயாவது உங்க மனசு கரைஞ்சிச்சா, இல்லைன்னா அப்படியே கல்லு மாதிரியே இருக்கா? மற்றவங்களுக்காக நான் எதுக்கு மனசு மாறணும்? அப்ப இவரு உங்களுக்கு கணக்குல இல்லை, இவரு மற்றவங்க, அப்படிதானே? அம்மா, என்னம்மா பேச்சு இதெல்லாம்? நான் தினமும் வந்துட்டு போயின்னு இருக்கேன். அப்போ கூட உனக்கு என் மேல இறக்கம் வரலையா? இவ்வளவு விடு, இவ வயிற்றுல வளர்ற ஏன் குழந்தை கூடவாமா உன்னை ஆசைக்கல? ஏம்மா நீ இப்படி இருக்க? நீ சந்தோஷப்படணும்னு தான் நான் ஸ்வேதா கூட வேலை போட்டு கொடுத்தேன். என்னடா, அவளுக்கு என்ன பிச்சையை போட்ட? அவ செய்யற வேலைக்கு நீ சம்பளம் கொடுக்குற. இப்படி தனியா இருந்து என்னத்தை தான் சாதிச்சிருக்கீங்க நீங்க? எந்த சொந்தத்தை கூட வச்சுன்னு இருக்கீங்க? உங்க கூட இருக்கிறாங்களே உங்க அண்ணனோ தம்பியோ யாரோ, அவங்க என்ன உங்களுக்கு கடைசி வரைக்கும் வருவாங்களா? அவங்களுக்கு ஏதோ வேலை ஆகணும், அதான் அவங்க கூட இருக்காங்க. இங்கே பாரு, வந்தியா உன் வேலை என்னமோ அத்தை மட்டும் பாரு. ஏன் அண்ணனை பற்றி பேசலாம் உனக்கு தகுதி இல்லை. ஆமாம் ஆமாம், அவருக்காக தானே நீங்கள் பெத்த பிள்ளையவே இப்படி தனியாக விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. என்னடா, பொண்டாட்டியை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துன்னு இருக்கியா? அவ கேக்குறதுலயும் தப்பு இல்லையம்மா. உன் அண்ணனுக்காக உன் பெத்த புள்ளையவே விட்டுட்டு இப்படி இருக்கிறியே. எல்லாருக்கும் அவங்கவுங்க ஆசை, அவங்கவுங்க எண்ணம் தான் முக்கியமாக இருக்கு. உனக்கு உன் பொண்டாட்டி முக்கியம், அந்த மாதிரி எனக்கு ஏன் அண்ணன் முக்கியம். இவ மட்டும் தான் முக்கியம்னு சொன்னனா? அப்படி இருந்தா அவளை தேடி நீ போயிருக்க மாட்டியே. அம்மா, எனக்கு அவளும் வேணும் நீயும் வேணும். நீ சொல்ற பேச்சு கேட்டிருந்தா என் புள்ளைய நான் தனியா தவிக்க விட்டது தானே கணக்கு. ஏன் அப்பா பண்ண தப்ப என் பிள்ளைக்கு நான் பண்ண மாட்டேமா? தமிழ், உண்மைதாம்மா, ஆனா உண்மை கசக்கும். இதெல்லாம் உன் வேலை தானே. இப்படியெல்லாம் பேசுன்னு சொல்லி கூப்பிட்டுன்னு வந்திருக்க. இங்கே பாருங்க, அப்பந்து இப்போ வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி புத்தியெல்லாம் இல்லை. அதுக்கும் மேலே உங்கள் பையன் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை, சொல்லி கொடுத்து கூப்பிட்டுன்னு வரேன். இப்பயும் நான் எதுக்கு வந்திருக்கேன் சொல்லுங்கள்?
உங்ககிட்ட இந்த ஆசீர்வாதம் வாங்கிக்கலான்னு தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்தா இந்த மாதிரி பேச்சு தான் மிச்சம் எனக்கு. தெரியுமே, இப்படி இவன் முன்னாடி நல்லவ மாதிரி சீன் போட்டு நான் கெட்டவ ஆகணும் அதானே? ஆமா, யாரும் நல்லவங்களும் இல்லை கெட்டவங்களும் இல்லை. இப்போ நீ எனக்கு குழந்தை பிறந்தா வந்து பாப்பியா இல்லையா? அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம்டா. அப்பனா இவ சொன்ன மாதிரி உனக்கு உன் புள்ளைய விட உன் அண்ணன் தான் பெருசு, அப்படிதானே? நீ அப்படி நினைச்சியானா அப்படியே நினைச்சுக்கோ. மோனி, நீ வா போலாம். அவங்க என்ன லெஸ் பண்ணலையே. உன் அப்பா அம்மா உனக்கு பண்ணாங்க தானே, போதும் வா. எவ்வளவு இருக்கு பாரு. நான் பெத்த பையனே என்னை மதிக்க மாட்டேன்றான், என்ன இவ எங்க இந்த மதிப்பா? இத்தனை மாசம் ஆச்சு, எட்டி பார்த்துருப்பாளா? இப்போ மட்டும் வந்துட்டான் என்னவோ ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு. வயிறு கீழே இருக்கே, அப்போ பொண்ணா இல்லை பையனா எதுவாக இருக்கும்? என் வீட்டோட வாரிசு.